ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆண்டனி விலாக்ஸ் தமிழா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேனலில் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு வாய்ஸ் கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு இது போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இதுக்காகனாக்கா இன்றைக்கி உமன்ஸ் டே. எல்லாருக்கும் ஒரு உமன்ஸ் டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கே ரொம்பவே வந்து வெட்கப்படுறேன், உண்மையிலேயே சொல்லப்போனால். ஏன்னா நம்ம இந்தியாவில் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரேப் கேஸுங்களை நினைக்கும் போதே வந்து நமக்கு ரொம்ப மனசெல்லாம் பதறுது. அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் இந்த மாதிரியான மோஸ்ட்லி வீடியோ போடுற கேரக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் நான் போடுறேன்னாக்க அந்தளவுக்கு ரொம்ப அக்கிரமம் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம இந்தியாவில். அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக வந்த ஃபெர்னாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் ஒருத்தவங்க, அவங்களையும் வந்து இந்தியாவில் வந்தப்போ விட்டு வைக்கல. பிறந்த குழந்தையிலேருந்து கிழவி வரைக்கும் ஒருத்தையுமே விட்டு வைக்க மாட்டீங்கன்னாக்க அந்தளவுக்கு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அரிப்பெடுத்து தெரியுங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி ஒரு ரொம்ப ஒரு இது இருக்குனாக்கா இதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியாலாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஆசைகளை தீர்த்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவங்க வராங்க அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு கூட நீங்கள் உங்கள் ஆசையை தீர்த்துக்கலாம். எதுக்காக அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களையோ, இல்லை சுற்றுலா பயணிகளையோ, இல்லைனாக்கா வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களையோ இந்த மாதிரி ஏன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆசையை தீர்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ நம்ம ஃபெர்னாண்டாவை எடுத்துக்கிட்டலாம், அதே மாதிரி இந்த ஆஷிஃபா எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரளாவில் பெத்த குழந்தையவே ஒரு அப்பங்காரன் ரேப் பண்ணி அந்த குழந்தைய வந்து மாசமாக்கியிருக்கான். அந்த கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த செங்கல்பட்டு கேஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டு தான் இருக்கோ தவிர எதுவுமே வந்து ஸ்டாப் ஆன பாடு கிடையாது. இதெல்லாம் எதுக்குனாக்கா நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஒரு சட்ட விதிமுறைகள்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கிறதுனால தான். போக்சோ ஆக்ட் 302 படி வந்து தூக்கு தண்டனை வரையும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து அவரோட யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான ஆக்டெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக நம்ம இந்தியாவில் வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கேஸ் அப்படியே தள்ளி 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 போட்டு பல வருஷமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பொள்ளாச்சி கேஸில் உள்ள போனவங்களுக்கு என்ன தீர்ப்பு கிடச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் கொடுக்க முடியல, அவங்களுக்கு வந்து தண்டனை நிறைவேற்ற முடியலன்னா அவங்கள நாடு கடத்துங்க. இந்த சவுதி, ஆப்கானிஸ்தான், நார்த் கொரியா இந்த மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாமே வித்தின் 7 days, வித்தின் 1 monthக்குள்ளே எல்லாமே நடக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் இதை ஒப்படைச்சிட்டா கூட அவங்க அதை வந்து நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க, உங்களால் முடியலைன்னா. ஏன்னா அம்பேத்கரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்ட விதிமுறைகள்லாம் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவராக யோசித்து எழுதுனதோ அதெல்லாம் இல்லை கிடையாது. மற்ற நாடுகளில் எதெல்லாம் சிறந்த சட்ட விதிமுறைகளோ அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்ட் பை பார்ட்டாக போட்டு தான் ஒரு வந்து சட்ட விதிமுறைகளே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாடு சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக பல நாடுகளில் இருந்து நீங்கள் வெப்பன்ஸு, அணு ஆயுதம், இந்த மாதிரி ரஃபேல் விமானம் அந்த மாதிரி வந்து மற்ற நாடுகள்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து சட்ட விதிமுறைகளை வந்து நீங்கள் ஹெல்ப்பு கேட்டு நீங்கள் பண்ணலாமே. இது ஜஸ்ட் ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க இதுக்கு மேலே நம்ம திருந்த மாட்டாங்க. அந்த ஃபெர்னாண்டா அப்படிங்கிறவங்க வந்து இவங்க சில பேர் செஞ்ச தப்புகளுக்காக மற்றவங்க மேலேயும் வந்து தப்பு சொல்லிட முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அந்த சில பேர் செஞ்ச தப்புகளுக்காக அவங்க வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஜஸ்ட் அந்த 10 lakhs கொடுத்து அவங்க வாயை அடைச்சிட்டிங்க. அவங்களும் ஒரு வீடியோ போட்டு எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அவங்க நினச்சிருக்கலாம், அவங்க கண்டிப்பாக அவங்க ஸ்பெயினோ, பிரேசிலோ அவங்க நாட்டு மூலியமாக அந்த ஆக்ஷனை எடுத்து அவங்கள இங்கேருந்து அவங்கள நாடு கடத்தி அங்கே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அங்கே என்ன நடந்துச்சோ யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாங்கிறது வந்து இழப்பீடுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இது சரியில்லை, உண்மையை தான் சொல்லுவேன். அதுதாங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சட்ட விதிமுறைகளை வந்து பிற நாட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இப்போ எப்படி நட்பு நாடுகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் நாடு நாடாக போயிட்டு நட்புகளை உருவாக்குறாங்களோ அதுபோல் இது போலையும் போயிட்டு இந்த தண்டனைகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்களே, எங்கள் நாட்டில் செய்ய முடியாது, எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மற்ற நாடுகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த தண்டனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படி சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போட்டு நான் மது வழக்கை வந்து 30% அழிப்பேன் அப்படிங்கிறத விட மதுவை அழிக்கிறத விட இந்த மாதிரி ரேப் கேஸுங்களை வந்து 30% கூட வேணாம், ஒரு 20%, 10% கொஞ்சம் கொஞ்சமாவது அழிக்கிறதுக்கு எல்லாருக்கும் மனசில் அந்த ரேப்புன்னு பண்ணால், பெண்களை தொட்டால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து திணிக்கணும். திணிக்கலைன்னா கண்டிப்பாக யாரும் இதை வந்து செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களோ தவிர இது வந்து என்றைக்கும் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இந்த ரேப் கேஸுன்னு நடக்காத ஸ்டேட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது தெரியாமல் செய்கிறதுலேருந்து தெரிஞ்சு செய்கிற வரைக்குமே நிறையா பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான கேஸுங்கள்லாம் வந்து அழியணும்னா
கொஞ்சம் சட்ட விதிமுறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகணும். ஆகாத வரைக்கும் இது கண்டிப்பாக நடக்காது. ஸோ, அதனால் இந்த மாதிரி சட்ட விதிமுறைகள் வந்து அதிகமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் போராடலாம். ஏன்னா நம்ம வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக ஜஸ்டிஸ் ஃபார் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான சட்ட விதிமுறைகளை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பேசலாமோ அந்த மாதிரி பேசி அதை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எனிவே திரும்பி என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். கொஞ்சம் எல்லோரும் லேடீஸ் சேஃபாக இருங்க, குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க. பெற்றவங்க அவங்க குழந்தைங்கள நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ, அதனால் முக்கியமாக நம்ம குழந்தைய நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ, அதனால் கொஞ்சம் எல்லா குழந்தைங்களும், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க வீட்டில். ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் பதிவு இருக்கு. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஆட்சி மாதிரி ஏழைங்கிட்ட என்ன சார் இருக்கு? அவங்களோட உயிர் மட்டும்தான். அந்த உயிரையும் ஒருத்தன் சாதாரணமா நினைச்சான்னா அவன் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நான் அண்ணன் சார். ஒரு பொண்ணை வச்சு அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது எல்லாம் பார்த்தாலே அக்கா தங்கச்சியை வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ணை